ஹாய் காய்ஸ், நெக்ஸ்ட் டியூஸ்டே தான் அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம நைட்டு மதியமாட்டுக்கு வந்தாச்சு, கிளாஸ் தூங்கி இருந்துச்சு. அப்படியே ப்ரெஷ் அம்மா வழியாக இருந்துச்சு. மார்னிங் வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல, நமக்கு திருப்பி பெயின் ஆரம்பிச்சது அந்த கெட்ட அவத்தாலே. அப்படி சதீஷ் அப்படியே எப்போ தான் எழுந்திரிச்சு எனக்கு முன்னாடியே உட்காந்துருந்தான். காஃபி குடிச்சிட்டு இருந்தான். அப்புறம் நான் மெதுவாக கண்ணம்மா நல்லா வாச்சாங்க. நீ இதெல்லாம் யூஸ் பண்ணுறியா? நல்லா இருக்கு. என்ன யூஸ் பண்ணு. இங்கே மாத்திரம் வாடா, அங்கே மாத்திரம் வாடா. இங்கே பாருங்க, என்ன சொல்கிறேன், அந்த கொலுசை வந்து கொடுத்துட்டு இந்த கம்பெனி கொடுத்தா தருவாங்க இல்லையா? கொலுசு வந்து எக்ஸ்சேஞ்ச் டீ எடுப்பாங்களா? அது முடிஞ்சு பேசும் நேரில் அது மாதிரி கிளாராக இருக்குது. நேரில் நல்லாயிருக்கு. என்னது பேசும் எப்படி இருக்குது? நேரில் நல்லா இருக்காது, கொஞ்சம் ரொம்ப தான் சொல்லுங்கள். நீங்கள் என்னோட கொண்டாக்க அது கட்டி விட்டோன்னே வலி கேட்டுக்கிட்டே வீட்டில்னா காலையிலே அழைச்சி வரும். தடவி விட்றதுனால கேட்குது. வேணாம் இருக்குல்ல. இங்கே ட்ரெஸ் இவன் செருப்பு போட்டு போனான். அவன் செருப்பு போட்டு போயிருந்தான். நீ போட்டு போயிட்டான். போய் வாங்கி நான் குளிக்கியா? குளிக்கும் போது இப்போ கரெக்டாக 10 மணிக்கு வந்துடுவானே. நாளைக்கு மணி ஜாமான் போய் காய்ச்சி வண்டியில் ஒன்று கூட அப்படி குடிக்கிறோம். தாட்டு மேலே விட்டுட்டானா. அவள் கீழே வந்து இவா பைக்கு இவா மேலே வந்து பிள்ளை இங்கேருந்து அங்கே வந்து ரொம்ப மோசம். ஆனால் அங்கிட்டு டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்தால் ஒன்று லங்க தான். இங்கே கை காமிச்சா அவன் அங்கே போய் நிப்பாட்டுறான். ஒருத்தங்க கை காமிக்கானே அவன் அங்கே போய் நிப்பாட்டுறான். அப்போ நம்ம பின்னாடி வரவங்க பேலன்ஸ் பண்ண முடியல. என்னத்த சொல்ல, அதான் சொல்கிறேன். அவங்களும் குட்டி பையன் வச்சுருக்காங்க. அவன் மூக்குலையும் தலையிலையும் நல்லா இவ்வளோத்துக்கு அடி. இப்போ தான் வீக்கம் கத்தி இருக்கு. அவன் நல்ல வீங்க அம்மா அம்மா தூங்கிட்டு இருந்தோம். எப்பயாச்சும் இருக்கு சத்திஷமா டிஸ்டர்ப் பண்ணாதுல. சீமா அவன் மூஞ்சியே பாரு, அந்த வெளிச்சத்துக்கு அப்படி இருக்கான்னு ரெண்டும். தங்கலேந்தி நான் போயிட்டு வரும். சரிடி தங்கம் ஏற்றுவங்க எழும்போது எழுதி கதை சொல்கிறேன். காற்றுல அழுக்கு இருக்கால, காற்றுல அழுக்கு இருக்கா? நம்ம காதை காமி இல்லை சும்மா. அக்கா வந்துட்டா. அழுக்கா இருக்கு. வாய்ப்புல போச்சுன்னா அப்புறம் அவ்வளோ அவங்க நினைச்சு சொன்னாங்க. இல்லை அந்த ஆட்டோவில் உள்ள பையன் இருக்கா மத்தியா? சரி வா கிளம்பு. சத்தி கிளம்பி சத்தியா வெட்டாம போட்டா சத்தி இதை எடுத்து கையில் கொடுத்துட்டு அவங்க அல்லாதடி தங்கம் அப்படியா பாவம். கால் வலி திருப்பி கொடுக்கு. எந்திமா நீ டென்ஷன் ஆக நம்ம கால் வலிக்கு. இங்கே இருக்குமா தங்க? இங்கே இருக்குமா? சரி இங்கே வாங்க வாமாட்டேன். அவனுக்கு குடியே பால் இருக்கும் மலிமா பாவம் இல்லை. மடக்கு நம்ம ஐயா குடிச்சிருவாருண்ணா கஷ்டம். அதை வச்சு கஷ்டப்பட்டு பண்ணுறாங்க அவளுக்கு. குடியால ஒரு மடக்கு இல்லை கையில் கொடுத்துருவா, நீ தான் குடிக்கணும். வீடியோ பாலை குடிக்க வச்சுட்டு அப்படி நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் தம்பிக்கு எக்ஸாம்னால தென் நடக்கவே முடியல, மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தேன் மேலே. அப்புறம் சதீஷ் குளிக்க போனால் நான் அப்படியே வீடெல்லாம் தூத்துட்டு துணி அப்படியே கிடந்த பட மடிச்சு வச்சுட்டு மார்னிங் பண்ணுவாங்க. இப்போ பொறிக்க நான் பொறிச்சு எடுத்துகிட்டு அப்படியே நானும் மட்டன் வாங்கிட்டு ஊற போட்டிருந்தேன். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டுருந்தேன். 6 தூங்கிட்டு இருந்தேன். அந்த டைம் மீன் தொட்டி கழுவலான்னு பார்த்தா மீன் தொட்டியில் வீடியோ போல் அதுக்குன்னே உடஞ்சிருச்சு. மீன் தொட்டி கஷ்டமாயிட்டு காலையில் மாற்றிட்டேன். படக்குன்னு உடஞ்சிருச்சு.
படப்படம் அந்த கீழே அந்த பார்த்தா ஒயர் இருந்திருக்கு. சதீஷ் அடுத்த நாள் காமிச்சான். இன்னும் டைம் இல்லை. என்னென்னா அம்மா நிறைய திங்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. மும்பைலேருந்து கொண்டு வந்தாங்க. அதை ஓப்பனே பண்ணி கூட பார்க்கலண்ணா. சுத்தமாக நேரம் இல்லை. அது கீழே வேறு விழுந்துட்டேன்னா செம்ம டயர்டு, செம்ம அது முடியல. ஒரு பக்கம் கால் வலி, ஒரு பக்கம் வீடு க்ளீனிங், ஒரு பக்கம் எல்லாம் பண்ணணும். எந்திக்கவே முடியல. ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. பட் எனக்கு எங்கே சான்ஸே இல்லை. தென் பார்ப்போம். மீன் தொட்டி ரொம்ப பிரேக் ஆகிருக்கு. இன்றைக்கி தான் பார்த்தேன் நான். 2 days கழிச்சு பார்ப்போம். ஒரு நோட்டு புக்ல என்ன போட சொன்னா சைன் 2 மணி நேரம் சும்மா நிக்க வச்சு விட்டு போச்சு முட்டி செத்து போச்சு. போக சொன்னா என்ன சரி போடா வேணா தப்பு நான் தான் பண்ண ஒத்துக்குன பின்ன வண்டி ஏத்த முன்ன 2 மணிக்குள்ள ஸ்டுடியோ வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணலாம் சொன்ன ஃப்ரெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண. போலீஸ் என்ன புடிச்சிட்டான். 2 மணி நேரம் நிக்க வச்சு ஃபைனை போட்டு என்ன அவன் அறுத்துட்டான். அதனால லேட் ஆச்சு ப்ரோ. ஓடி வந்ததால் வாங்குது மூச்சு ப்ரோ. பாடியில ஸ்கிராட்ச் ப்ரோ. ஹெல்மெட் போடலன்னு கொடுத்த ரெசிபி இதுதான் என்னோட. அன்னைக்கு என்ன நோ சான்ஸ். சித்தப்பா இருந்தாங்க. அவங்க ஹோட்டலில் அப்படியே கிளம்பியாச்சு. எல்லா திங்ஸையும் கொண்டு போய் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் சிவன் கோயில்கிட்ட ஒரு கடைக்கு போயிருந்தோம். அது அங்கே நிறைய திங்ஸ் போட்டு அப்புறம் ஒரு கிரைண்டர் அதே மாதிரி திங்ஸ் வாங்கிட்டு எனக்கு மட்டும் ஒரு கடை வாங்கினேன். மாமா நேம் தான் சரி ஒன்று வாங்குவோம். என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு அம்மா சொன்னால் வாங்கிக்கணும். மிக்ஸி ஜூஸர் கேட்டிருந்தோம். அதிகமாக சொன்னாங்க. ஸோ அது வேணான்னு கேன்சல் பண்ணியாச்சு. கால் தடவை தான் போயிருந்தோம். பட் கால் செம்ம முடிச்சுட்டு ஆட்டோ சொல்கிறாங்க வெள்ளிங்க வர்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து கால் தடவணும். பட் லைட்டாக கொஞ்சம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட போயிட்டோம். இங்கேருந்து சதீஷ் அண்ணா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. சாப்பிட்டு அப்படியே ரிட்டன் வேறு ஆட்டோவில் என் பைக் மாமா வீட்டில் இருந்தோன்னு அங்கேருந்து ராஜத்துக்கு வர சொல்லிட்டு நான் அங்கேருந்து எடுக்க போயிட்டேன் பைக்கை. அம்மா வீட்டுக்கு போயிட்டேங்க. அப்புறம் 4 மணி நேரத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு சாயந்தரம் ஆகிட்டு 2 சாப்பிட்டு திருப்பி அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு லெவலில் நிறுத்தி சாமி கும்பிட்டு அந்த டேஸ்ட்டுனால எல்லா திங்ஸும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். சதீஷ் வேறு எனக்கு லேட்டு வர்றதுக்கு. கொஞ்சம் லேட்டாக வருது வீடியோ. சாரி அதுக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் அப்படி கிளம்பியாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நல்லா தான் போச்சு மீடியமாக. அதுக்கப்புறம் வீட்டில் போய் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு அப்படியே முன்னாடி கிளம்பியாச்சு. அதெல்லாம் கால் வலினால இப்போ அவங்க அம்மா அப்போனா தடவி கட்டி விடுவாங்க. ஸோ அதனால அங்கே போயிட்டு அப்படியே மார்னிங் பார்க்கலாம். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் பண்ணுங்கள்.